ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஆப். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தாங்க இது. சிறுநீரக கற்கள் வந்து அது கரையிறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய பேர் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாருக்கு இருந்துச்சு, அப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டில் 2-3 பேர்த்துக்கு இருந்துச்சு. சின்ன ஏஜ் தான், அவங்க ரொம்ப ஏஜ்டெல்லாம் கிடையாதுங்க, சின்ன வயசு தான். ஆனால் அவங்களுக்கே வந்து சிறுநீரக கற்கள் இருக்குது, யூரினில் ஸ்டோன் இருக்குதுன்னு சொல்லி போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. போனால் ட்ரிப்ஸ் போட்டால் சரியாயிடுது. அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டால் திரும்ப அதே மாதிரி வந்துடுது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏதோ நாட்டு வைத்தியம், ஏதோ கீரை சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன், தண்ணி குடித்தேன் அப்படிங்கிறாங்க. எது குடித்தோம் அவங்களுக்கு வந்து சரியாகவே இல்லைங்க. ஸோ வந்து நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து தீர்றதுக்கு என்ன ஒரு இது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஈஸியானது தான், எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது. இளநீர் வந்து ஈஸியாகவே எல்லாத்துக்கும் கிடைக்கும். நார்மலாகவே சொல்லுவாங்க, இளநீர் குடிச்சிங்கன்னா சிறுநீர் கற்கள்லாம் கரைஞ்சிரும்னு. இளநீரை வந்து சும்மா குடிக்கக்கூடாதுங்க. இளநீரை வெட்டிட்டு அதை வந்து மேல் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து சீரகம் 1 ஸ்பூனு, பாசிப்பருப்பு 1 ஸ்பூனு, நாட்டு சக்கரை 1 ஸ்பூனு போட்டு நைட்டே போட்டு இதை வச்சிடணும். போட்டு அதை மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அந்த இளநீரை வந்து வடிகட்டி திரும்ப வந்து குடிக்கணும். அதே மாதிரி கண்டினியூவாக வந்து 7 days ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த சிறுநீரக கற்கள் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் குட்டி குட்டியாக வந்து கரைஞ்சி யூரின்லேயே போயிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் கேட்கலாம், அது எப்படி அப்படி கரையும் அப்படின்னு, பெரிய ஸ்டோன் எப்படி வந்து அது கரையும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது வந்து ஸ்டோன் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய இது கிடையாதுங்க. உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு சால்ட்டு தான் வந்து நீங்கள் யூரின் வந்து அதிகமாக போகாமல் இருக்கும்போது வந்து அது வந்து அப்படியே குட்டி குட்டியாக அந்த சால்ட் வந்து அப்படியே குட்டி குட்டியாக இருந்து அது அப்படியே ரொம்ப பெருசாக வர்றது. இப்போ நீங்கள் இந்த இளநீரை வந்து குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா, இளநீர் குடிக்கும்போது யூரின் வந்து அதிகமாக போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அதிகமாக வந்து இளநீரை குடிச்சிங்க அப்படின்னாவே நார்மலாக போகும்னு சொல்கிறத வந்து இந்த மாதிரி இந்த சீரகம் இதெல்லாம் வந்து குடிச்சிங்க அப்படின்னா, அந்த சீரகத்தோடது, பாசிப்பருப்பு, இந்த நாட்டு சர்க்கரையோட மருத்துவ குணங்கள் அத்தனையும் அப்படியே அந்த இளநீரில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து வடிகட்டி குடிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து சீரகம் இதெல்லாம் சாப்பிட்றக்கு பிடிக்காது. ஸோ இப்படி குடிச்சிங்க அப்படின்னா அதோட இது அப்படியே இதில் இறங்கும்போது அதோட சத்து ஃபுல்லாகவே உங்களுக்கு உடம்புல வந்துடுங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெமெடி கிடைக்கும். இதனால் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஹாஸ்பிட்டல் போனால் நிறைய பேர் டேப்லெட் சாப்பிடுவாங்க. டேப்லெட் வந்து விட்ட உடனே வந்துடும். உங்களுக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி வந்து, ஏன்னா யூரினில் வந்து ஸ்டோன் அப்படிங்கிறது 5 years ஒன்ஸ் திரும்ப வரலாம். ஈவன் எங்கள் தாத்தாக்கெலாம் பார்த்திங்கன்னா 3-4 times வந்துருச்சு. அது திரும்ப அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எப்போல்லாம் ஒரு 5 years ஒன்ஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ரெமெடி வந்து ஒரு 7 days கண்டினியூஸாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற ஸ்டோன் வந்து ரிலீஸ் ஆகிரும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஆப். தேங்க்யூ ஸோ மச்.